வணக்கம். நிஃப்டி நவம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு அக்டோபர் 31, 2025 ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 12:50 அக்டோபர் 31, 2025. நேற்றைய கேண்டில் படி, நேற்றைய க்ளோசிங் படி, என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்ட் ட்ரெண்டு டவுன். ஆனால் இது என்னென்னா, இந்த டவுனுங்கிறதுல உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இது மாத கடைசி ட்ரேடிங் நாள், அதாவது அக்டோபர் 31 ஏற்றமும் இருக்க வாய்ப்புண்டு, தவறாக போய்விட வாய்ப்புண்டு. ஓகே, இப்போ 26,031.60 ட்ரெண்டு சைடு. இதற்கும் கீழே வர்த்தகம் நடந்தால் டவுன் டார்கெட்டு 25,842. இதற்கிடையில் 4 மணி நேர சப்போர்ட்டு 25,958 இருக்குது. இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இதற்கு மேலே வர்த்தகம் நடந்தால் அப் டார்கெட் 26,221 அண்ட் 26,222. அதாவது டெய்லி ரெசிஸ்டன்ஸ் 1, வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1. அப்புறம் இதற்கிடையில் 4 மணி நேர ரெசிஸ்டன்ஸ் 26,116 என்ற அளவில் இருக்கிறது. இது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு. இது டிமாண்ட் ஜோன், இது சப்ளை ஜோனு. இப்போ சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வது? 26,221, 26,222 கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம் 26,411 வரை போகும். அதற்கு முன்னால் 26,387 வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 2 சப்ளை ஏரியாவில் இருக்குது. சரி, இப்போ டிமாண்ட் ஜோனை உடைத்தால் என்ன ஆகுது? கீழே 25,842 என்ற அளவை உடைத்து ஹோல்டு செய்தால் சரிவு 25,652 என்ற அளவு வரை கீழே வர வாய்ப்புண்டு. அதற்கிடையில் வீக்லி மினி சப்போர்ட் 25,682 என்ற நிலையில் இருக்கிறது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இப்போது வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி பார்த்தீங்கன்னா, 26,222 கடந்து அப்புறம் கீழே இறங்கிருச்சு. இது கடந்திருந்தால் ஏற்றம் இருந்திருக்கும். இப்போ இதை நம்பி வாங்கியவர்கள் விற்க ஆரம்பித்தால் இறக்கம் 25,682 என்ற நிலையை அடைய நேரிடும். ஏற்ற வேண்டுமென்றால் 26,222 கிடைக்க வேண்டும். இதுதான் நிலைகள்.